மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஹீலிங் ஃப்ரீக்வன்சி என்பதை குறித்து கடந்த 2 வாரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலிருந்து சுகமாக்கும் அதிர்வலைகள் பிறரிடம் பாய்ந்து செல்லக்கூடிய காரியங்களை நாம் வாஞ்சிக்கணும், விரும்பணுங்கிறத குறித்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரம் என்ன படித்தோம் அப்படின்னா, திருத்துவத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ட்ரினிட்டி இன் யூ, இதெல்லாம் ஒரு முக்கியமான காரியம். இதை நீங்கள் ஒரு 5 தடவையாவது கேட்டால் தான் உங்களுக்கு மைண்டு செட் ஆகும். நான்லாம் நிறைய பழசு என் மண்டையில் இருந்து அதை டெலீட் பண்ணி 4-5 வருஷமாக பைபிளில் உள்ள ஆண்டவர் இயேசுவின் பிதா யார் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். எனக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறிப்போச்சு. அதனால் ஏன்னா நம்ம மனசு நிறைய தவறான பிரசங்கம் கேட்டு அது டம்பாக இருக்குது, அது குப்பையாக இருக்குது. எனது குப்பை எனது பொறுப்பு. இந்த குப்பையை எடுத்து நம்ம தான் வெளியே போடணும். மைண்டை ஒன்றே ஒன்றால் திரும்ப திரும்ப ஆக்கிரமிப்பு பண்ணுங்க. அது ஒன்றே ஒன்று என்னென்னா, எனக்கு ஒரு அப்பா இருக்கார், எனக்கு ஒரு அம்மா இருக்கார், அது ஹோலி ஸ்பிரிட். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், இயேசு கிறிஸ்து. நான் அவங்களுக்குள்ளே தான் இருக்கேன். இதுதான் உங்கள் மண்டையை ஆக்கிரமிக்கணும். வேறு எல்லா குப்பையும் எடுத்து வெளியே போட்டுரும். போன வாரம் இதை ரொம்ப தெளிவாக பிடிச்சோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதாவும் தேவனும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாக என்று படித்தோம். கொலோசியர் 1:27. நமக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவர். 2 தீமோத்தேயு 1:14 படித்தோம். நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நம்ம மைண்டில் நிறைய நேரம் இந்த மைண்ட் செட்டு வர்றதில்லை. ஆனால் எனக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நேற்று பார்த்தோம், அதை போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஹீலிங் ஃப்ரீக்வன்சி நம்மகிட்ட பாய்ந்து வர்றதற்கு செகண்ட் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பேசிக், ஃபண்டமெண்டல், ஆனால் அது ஃபவுண்டேஷன், அடிப்படையான ஆனால் முக்கியமான ஒரு அஸ்திபார காரியம் என்னென்னா, த நேம் அபோவ் ஆல், எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நாமம். பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், above every name. நம்மகிட்ட இருக்கிறது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வேலிடு. நிறைய நேரம் நமக்கு அது தெரிகிறதில்லை, அதுதான் ப்ராப்ளம். அதை யூஸ் பண்ணுறதும் கிடையாது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா, அல்லது ஒரு எம்பியாக இருக்கீங்க அப்படின்னா, செக் போஸ்ட்டில் உடனே மறிச்சாச்சுன்னா நான் எம்பி அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா அந்த பெயருக்கு ஒரு பவர் இருக்குது. இதே மாதிரி அதை விட மேலான ஒரு பெயர் இருக்குது, அது ஜீசஸ். பாட்டு படிக்கிறோம், வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள் நாமமது. ஹீலிங் ஃப்ரீக்வன்சியில் 2வது உங்கள் மைண்டை ஆக்கிரமிக்க வேண்டிய அல்லது ஆக்குபை பண்ண வேண்டிய ஒரு காரியம் இயேசு என்கிற நாமம், எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நாமம். அப்போ தான் அந்த ஹீலிங் ஃப்ரீக்வன்சி நம்மகிட்ட வேலை பார்க்கும். பேதுருவும் பீட்டரும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போஸ்தலர் 4:12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவராலே அன்றி பேதுரு சொல்கிறார், வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. செவுட்டில் அடித்த மாதிரி சொல்கிறார்.
யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, அந்த அதிகாரிகள் முன்னாடி நின்று சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்குறாரு, 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கு, 4ஆம் அதிகாரத்தில் எப்படிப்பா இந்த மிராக்கிளை பண்ணீங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கொடுக்குறாரு. இயேசுங்கிற நாமந்தான் வேறு நாமமே கிடையாது அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு இது மைண்டுக்குள்ளே ஏறணும். சரியா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு அவனை பார்த்து, அனனியாவே, ஐனேயாவே, ஜீசஸ் த கிரைஸ்ட் ஹீல்ஸ் யூ, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். உங்கள் மைண்டில் எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். போன வாரம் அதை பார்த்தோம், நல்லா பார்த்தோம். இந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் வர அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் இருக்கிறான். ஹீலிங் ஃப்ரீக்வன்சி எங்கே வேலை பார்க்குது. உடனே அரைஸ் அண்ட் மேக் யுவர் பெட், தென் ஹி அரோஸ் இம்மிடியட்லி. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எழும்பி அவன் படுக்கை அவனை போட்டுக்கிட்டான். ஜீசஸ் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்னா, நான் என்னை நேசிக்க வந்தார், அதே நேரத்தில் என்னுடைய ஒரிஜினல் டிசைன் என்னென்று காட்டுறதுக்கு வந்தார். அதை இவங்க காட்டினாங்க. திருச்சபை இப்படி தான் நம்மளை பயிட்டு வைக்கணும். இதில் தான் நம்ம அதில் கரெக்டாகணும். இந்த கண்ணாடியில் நின்று தான் நம்ம சரி செய்யணும். மற்றதெல்லாம் போலித்தன்மை, அதெல்லாம் நம்மளை வஞ்சகத்துக்குள்ளே நடத்துக்கிற ஒரு காரியம். உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக சொல்கிறான் பாருங்கள். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். எல்லா இடத்துலையும் அவங்க அதை தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இவங்களை 4ஆம் அதிகாரத்தில் ஹீல் பண்ண உடனே, பிடிச்சி ஜெயிலில் போட்டு ரிலீஸ் ஆன உடனே இவங்க சபையில் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 4:23, அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தபடி உம்முடைய நாமமும் உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்த யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தல் உண்டார். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்களில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. 35 ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. நேம் above all. The name above all. திரும்ப திரும்ப அங்கே பார்க்குறோம். அவங்களுடைய ஜெபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும். இதுதான் ஹீலிங் ஃப்ரீக்வன்சின்னு நம்ம படிக்கிறோம். இயேசுங்கிற நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ வல்லமை இருக்குது. உங்கள் மைண்டில் டெய்லி இதை நீங்கள் திங்க் பண்ணணும். இதை ஆண்டவரே நமக்கு கொடுத்தது. சிலுவையின் மரணம் வரைந்தும் அவர் தன்னை தாழ்த்தினதுனால தேவன் அவருக்கு கொடுத்தது நமக்கு ஒரு பெரிய கிருபை.
ஆனால் நம்ம இதை மறந்துடுறோம் அநேக நேரங்களில். பவுல் அதை மறந்துருந்தார், ஆண்டவர் அதை நினைவுபடுத்தினார். நிருபங்கள்லாம் அதை எழுதுகிறார் அவர். வெளிப்படுத்தலில் யோவான் அதை எழுதுகிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். அப்போது நம்ம மைண்டில் என்ன வர வேண்டியிருக்குன்னா, திரும்ப 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 கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளே டேடி இருக்கிறாங்க, நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அந்த நாமம் வெளியேறப்பட்டது. நான் அந்த நாமத்தை பேசும்போது அது ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் சொல்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. த பவர் அங்கே தான் இருக்குது, அந்த லைஃப் அங்கே தான் இருக்குது. அதனால தான் அடிக்கடி நம்ம தனியாக உட்காந்து நம்ம ஆவியில் ஸ்பிரிட் மேனோட உட்காந்து ஜாயிண்ட் ஆகி நம்ம ஹார்ட்டை ஹீல் பண்ணி, யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் மன்னிக்கிறதுல தீவிரமாக இருக்கிறது, இரக்கம் செய்கிறது, உறவுகளை சீர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த இயேசுவின் நாமம் அது எவ்வளோ விலையேறப்பட்டதுன்னா, அதைத்தான் ஆவியானவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார். நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல விளங்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த கான்டெக்சுவலில் நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். 30வது வசனம், 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஸோ பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் சோகமாயிருந்தாராம். எப்போ? அன்றியும்னு போட்டிருக்கு. அன்றியும்னு போட்ட மேலே படித்து பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் வசனத்துலேருந்தே இருக்குது. நீங்கள் போய் சொல்லும்போது, 26ல் கோவப்படும்போது, 27ல் பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது, 28ல் திருடும்போது, 29ல் கெட்ட வார்த்தை போடும்போது, 31ல் கசப்பு கோபம் எல்லாம் வரும்போது உள்ளே இருந்து அவர் சோகமாயிருந்தார். இது ஸ்பிரிட்டு, ஹோலி ஸ்பிரிட். அப்போ இதை சரி பண்ணுற என்ன பண்ணணும்? அடுத்தது கிரைஸ்ட்ட போகணும். அடுத்தாப்புல போட்டிருக்கு 32ல், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. அப்போ ட்ரினிட்டி அங்கே இருக்கிறார். 5:1. ஆதலால் நீங்கள் தேவனை பின்பற்றுங்கள், ஃபாலோ காட். எப்படி? 2ஆம் வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஸோ கிரைஸ்ட், காடு, ஹோலி ஸ்பிரிட், ட்ரினிட்டி. உள்ள துக்கமாயிருந்தார். அந்த சமாதானம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ உங்களுக்கு சமாதானம் குறைஞ்சிருது. அப்போ நேர தனியாக உட்காந்து ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து, கரெக்டாக உங்கள் ஆவிக்கே தெரியும். ஏன்னா உங்கள் ஆவி தேவனிடத்துலேருந்து வந்தது. நீ இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ இதை சரி பண்ணியிருக்கலாமே. ஆமாண்டவரே என்னை மன்னியும். கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரோ அதே போல் நீங்கள் பிறருக்கு மன்னிக்க ஆரம்பிக்கும்போது, எப்படி அவர் அன்பில் நடந்துக்கிட்டாரோ அப்படி நடக்க. இதெல்லாம் ஆவியானவர் உள்ளேருந்து சுட்டி காட்டுவார். நீங்கள் இடம் கொடுக்கும்போது அல்ல, அவர் அமைதியாக உட்காந்து, அவர் புறா மாதிரி சின்ன சலசலப்பு இருந்தாலும் புறா ஓடுற மாதிரி அது அப்படியே தான் இருப்பார், விலக மாட்டார். ஆனால் சோகமாக உட்காந்துருப்பார். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் ட்ரினிட்டிக்குள்ளே இருக்கிறோம், திருத்துவத்துக்குள்ளே இருக்கோம். நம்ம கேரக்டரு கிறிஸ்துவை போல் மாறணுன்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவை போல் இப்போ ஒரு பாடு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு கசப்பு வருதுன்னா, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்து அது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மாற்றும். பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நீங்கள் பிறகு உங்கள் வாயை திறந்து பேசும்போது உங்கள்கிட்ட இருந்து அந்த வல்லமை ரிலீஸ் ஆகும். மறந்துடக்கூடாது.
பவுல் தன்னுடைய நிருபங்கள் எல்லாம் இதை திரும்ப 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 எழுதியிருக்கார். கொலோசியரும் அப்படி தான் எழுதியிருப்பார், கலாத்தியரும் அப்படி தான் எழுதியிருப்பார். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் கேரக்டரையும் அந்த வல்லமையும் பெயரையும் நம்ம விளங்கிக்கிடுறதில்ல. நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், ஆனால் நமக்கும் அவருக்கும் தொடர்பு கிடையாது. சில நேரங்களில் அதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. சண்டை போடுவோம், பகையாக இருப்போம், ஆனால் அவங்க பேரை நம்ம வெளியே யூஸ் பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப் இல்லாமலே யூஸ் பண்ணுவோம் சில நேரம். ஆனால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை உறவில் இருந்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவோ எனக்குள்ளே பிழைத்திருக்கிறாருன்னு இருங்கன்னா, அவரை போல் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறிடுவீங்க, தாழ்மை உள்ளவர்களாக மாறிடுவீங்க, மன்னிக்கிறவங்களாக மாறிடுவீங்க, பிதாவை போல அரவணைக்கிறவங்களாக மாறிடுவீங்க, ஆவியானவரை போல கிறிஸ்துவை சுற்றி பிறரை தன்னை காட்டாமல் அவர் எப்போதுமே நமக்கு குமாரனை தான் காட்டுவார். நாம் அப்படி மாறிடும். பிரியமானவர்களே, இயேசுங்கிற நாமத்துக்கு வல்லமை இல்லாமல் பண்ணுறதுல பெரிய பங்கு நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு அதில் வரணும், உறவில் வரணும். அப்போ நம்மகிட்ட அந்த ஹீலிங் ஃப்ரீக்வன்சி வேலை பார்க்கும். மறந்துடவே கூடாது. உறவு இல்லாமல் ஒர்க் பண்ணால் என்ன நடக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லணுன்னு விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 பார்த்தீங்கன்னா, பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது என்ன கர்ச்சீப்பை போட்டால் ஹீல் ஆயிடுது, அது என்னப்பா? அப்பொழுது அப்படி தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்தேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார். அந்த ஊரில் பவுல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவனை எல்லாம் பார்க்கணும், இது என்ன, இது ஒரு பெரிய கம்ப சுத்திரமாக நாங்களும் பண்ணுவோன்னு சொல்லி இயேசுவின் நாமத்திலிருந்து கட்டளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவிகளுடைய மனுஷ அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர்கள் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார். இவ்வளவு வனமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. பவர் ரிலீஸ் ஃபீலிங் ஃப்ரீக்வன்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொன்னேன், கிறிஸ்து நமக்குள்ளே, அதாவது திருத்துவம் நமக்குள்ளே இருக்கிறார். 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா, வேலிடு இயேசுங்கிற நாமத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம கண்ணு திறக்கப்படணும். அதில் நம்ம நிறைய மேட்ரு பேசணும். இயேசுங்கிற நாமத்தில் ஆண்டவர் அவ்வளோ வல்லமை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதோட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன் உண்டாகணும், உறவு. இங்கே பார்க்குறோம், ஒரு பவுல் பெல்ட் எடுத்து போட்டால் ஹீல் ஆயிடுதுன்னு உடனே இன்னொரு குரூப் இயேசுங்கிற நாமத்தில் ஹீல் நடக்கணும் போது அங்கே ஒன்றும் நடக்கலை, அதுக்கு மாற வேறு இன்னும் நடக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாமோன்று நம்ம பேசும்போதெல்லாம் நமக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு லிங்க் இருக்கணும். அப்போ தான் அது ஓப்பன் ஆகும், அப்போ தான் அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆக மாட்டேங்குன்னா லிங்கு கரெக்டாக இல்லை. லிங்கு ஏன் கிடைக்கலன்னா நம்ம அதை ரிசீவ் பண்ணவே இல்லை. நம்ம அந்த கண்ணாடி, கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்ளுகிற அந்த கண்ணாடியை கரெக்டாக பார்க்கணும். கிறிஸ்துவை போல மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது, பிதாவை மகிமைப்படுத்துறது,
ஆவியானவரை எனக்குள்ளே கொண்டிருக்கிறது, அந்த ப்ரெசன்ஸ்லேயே வாழ்கிறது, மனசில் குப்பையை போடாமல் தேவனுடைய வார்த்தையை, அந்த வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை விரும்புகிறது. இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். பிரியமானவர்களே, உறவு ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நமக்கு ஜெப நேரங்களை ஆண்டவர் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா பிதாவோடு மிக நெருக்கமாக இருந்தார். சிலுவையில் கூட தான் ஆவியை ஒப்பு கொடுக்கும்போது பிதாவ கரங்களில் தான் கொடுத்தார். அவர் மனிதனாக இருந்ததுனால தான் சிலுவையில் தொங்கும்போது அவர் தெய்வம், அவர் உயிர் விட முடியாது, மனுஷனாக மாறினா தான் உயிர் விட்டு பாவத்தை அவர் மேற்கொள்ள முடியுங்கிற சூழ்நிலைக்கெல்லாம் வந்த அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே பிதா அங்கே இருந்தார், குமாரன் இருந்தார், ஹோலி ஸ்பிரிட் வந்து அந்த ஜீவன் அவர் வேலை பார்த்ததுனால எல்லா சூழ்நிலையிலும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு நாள் கூட அந்த ட்ரினிட்டியிலேருந்து அவர் வெளியே வரல, அவ்வளவு ப்ரெசன்ஸில் இருந்தார். அதனால தான் அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமைன்னு சொல்லி பவுல் அந்த பிலிப்பியர் 2:10 எழுதுகிறார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். Those he was son, ஒரு குமாரனாய் இருந்தும் ஈக்குவல் டு காட், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னாமல், அவரும் ஒரு காடு தான், ஆனால் வாலண்டியராக பிதாவுக்கு கீழ்ப்படித்திருந்தார். பிரியமானவர்களே, உங்கள்கிட்ட பவர் இருக்கலாம், அதிகாரம் கையில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வாலண்டியராக கீழ்ப்படுகிறீங்களா? பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் உங்களை எதற்கு அழைத்திருந்தார்? தேவனை காட்டும்படி உங்களை அழைச்சிருந்தார். அவருடைய வல்லமையின் பெட்டகமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்திருந்தார். எவ்வளோ தூரம் ஆண்டவர் விட்டு விலகி போனாலும் அவர் உங்களை தேடி வராரு, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ டூ யூ லவ் மீன்னு கேட்குறாரு. உன்னை ஒரு வல்லமையின் பெட்டகமாக மாற்றணும்னு நினைக்கிறேன், உன் நிழல் பட்டால் சுகமாகணுன்ட்டு விரும்புகிறேன் பேதுரு, ஆனால் நீ மீண்டும் வலையை தூக்கிட்டு வந்துட்டியே, என்னை நேசிச்சா எப்படி செய்வியா? இதுதான் நம்ம காட் இஸ் லவ் அப்படிங்கிறோம். அதனால தான் அவருடைய நாமத்துக்கு அவ்வளோ பவர். திரும்ப திரும்ப கேட்டார், அவர் தள்ளலை, தலைவனை மாற்றலை. அவனுக்கு தான் லீடர்ஷிப்பு, தலைவன் ஆகுங்கிற பன்மையை கொடுக்குற. Do you love me, Peter? பிரியமானவர்களே, பேதுருவின் நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். ஹீலிங் ஃப்ரீக்குவன்சி அவனுக்கு வேலை பார்த்துச்சு. ஏன் அப்படின்னா அவன் லவ்வில் ஆப்ரேட் ஆகிறத கற்றுக்கொண்டான். பவுலோட பெல்ட் எடுத்து எல்லா இடத்துலையும் அனுப்பி விட்டாங்க, ஹீல் ஆச்சு. ஏன், எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ஒன்றில் தான் அவர் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தார். கிறிஸ்துவின் அன்பை நெருக்கியாவது கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், அறிவு கெட்டாத அந்த கிறிஸ்துவின் அன்பை அறிய நான் வல்லவனாக மாறணும் அப்படின்னார். அன்பிலே வேர் கொண்டு அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே வேறு பிடிக்கணும்னார். வேறு ஒரு பாயிண்ட்டும் அங்கே கிடையாது. நாம் வல்லமையின் பெட்டகமாக இந்த பூமியிலே வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். நான் பெருசு நீ பெருசு அப்படின்னு பேச அழைக்கப்படலை. நீங்கள் இருக்கிற சபைக்கு நீங்கள் தான் ஒரு வல்லமையின் பெட்டகம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் தான் ஒரு இயேசு கிறிஸ்து, நீங்கள் தான் ஒரு குட்டி இயேசு. பவுல் அப்படி தான் சொல்கிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்.
உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். உங்கள் கண்ணு திறக்கப்படணும். ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு மோசே ரெடி ஆவதற்கு 430 ஆண்டுகள் எடுக்கிறது. அது வரைக்கும் ஜனங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு இயேசு வரும் வரை 38 வருஷம் ஒருத்தன் வியாதியாக கிடக்க வேண்டியிருக்கு. ஒரு முடவன் நடப்பதற்கு 40 ஆண்டுகள் அவன் ஆலய வாசலிலே காத்து கொண்டிருக்கிறான். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி, மேய்ப்பனில்லாத ஆடுகள், நல்ல மேய்ப்பர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பைபிள் தருது, ஆனால் ஆண்டவரை தரல. நமக்கு வசனங்கள் தருது, ஆனால் வசனத்தின் வல்லமை எங்கே? பவர் ஆஃப் த ரெசரக்ஷன் எங்கே? ஹீலிங் ஃப்ரீக்வன்சி எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்மிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமை புறப்பட்டு போக அவருக்கு ஆயத்தம். ஆனால் அன்பினால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் நம்மிடத்திலே வேண்டும். அன்பு புறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. பொல்லாங்கு செய்யாத ஒரு இருதயம் நமக்கு தேவை. அன்பு சினமடையாது. சினமடையாத இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு வேண்டும். இருமாப்பாயிராது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தேவன் நம்மேல் வச்ச அன்பு ஒளியில இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். இந்த லவ்வில் நம்ம ஆப்ரேட் ஆகும்போது வாயை திறந்து இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் என்று சொல்லும்போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களிடத்திலிருந்து ரிலீஸ் ஆகுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை என்கவுண்டர் பண்ண விரும்புகிறார். எத்தனை வருடத்தை நம்ம வீணடிச்சிருக்கிறோம். உங்களுக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரா? நீங்கள் அவரை கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்களுக்குள்ளே அசைகிறாரா, பிழைக்கிறாரா? இயேசு என்கிற நாமத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. பாதாளம் நடுங்குது, வானம் நடுங்குது, தேவதூதர்கள் ட்ரம்பிள் ஆகுறாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் இவ்வளவு தூரம் எங்களை நேசிக்கிறீர். ஆண்டவர், எவ்வளோ வேலிடான அது ஒரு நாமம். ஆண்டவரே, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அது எவ்வளோ பயபக்தி உள்ள ஒரு காரியம். தேவ பக்திக்குரிய ரகசியம். ஆண்டவரே, அது எங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே, உம்முடைய மனித அவதாரம் ஆண்டவரே எங்களை கொலை நடுங்க செய்யட்டும். ஆண்டவரே, இவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறீர். ஆண்டவரே, இந்த லவ்வில் நான் ஆப்ரேட் ஆகணுமே. ஆண்டவரே, எனக்குள்ளே அது தூண்டி விடப்படணுமே. ஆண்டவரே, அது ஒரு வல்லமையின் பெட்டகமாக ஜனங்களுக்குள்ளே அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமாக மாறி போகணுமே. ஆண்டவரே, என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பையும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் திருச்சபையும் நாங்களும் ஆண்டவரே வல்லமையின் பெட்டகங்களாக ஆங்காங்கே ஆண்டவரே கலங்கரை விளக்காக, உலகத்தின் வெளிச்சமாக, பூமிக்கு உப்பாக ஆண்டவரே இன்றிலிருந்து எழுந்து பிரகாசிக்க நீர் எங்களை தூண்டி எரிய பண்ணுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவருடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்கள் மூலம் ரிலீஸ் ஆகும்படி பேசுகிறோம். எங்கே இருந்தாலும் ஹீலிங் ஃப்ரீக்வன்சிலே நாங்கள் ஒர்க் பண்ண எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.